உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28 4ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்று துவாதசி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் தாமதம், மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் நேசம், கன்னி வெற்றி, துலாம் பிரீதி, விருச்சிகம் மேன்மை, தனுசு அமைதி, மகரம் புகழ், கும்பம் சிக்கல், மீனம் நலம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன். பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் இனிமேல் 9ல் இருந்து 10வது வீட்டுக்கு போகிறார். சனீஸ்வர பகவான் தொடர்ந்து இந்த வருஷம் பூராக 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு 10க்கு வந்ததுனால தொழில் துறையில் சின்ன பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. மேல் அதிகாரிகளால் சின்ன பிரச்சனை வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க வாய்ப்புண்டு. வேலை சுமை அதிகரித்து காணப்படும். என்னடா எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டி இருக்கு, எனக்குத்தான் வேலை கூட, மற்றவனெல்லாம் சும்மா இருக்கான், எனக்கு வேலை கூட என்றது போன்ற நிலைமை அதிகரிக்கும். வேலை பளு சத்து அதிகரித்து காணப்படும். தொழில் செய்கிற இடத்துல நிதானமாக செயல்படுங்கள். பேசுகிறது கவனமாக இருக்கணும். யாரை பற்றி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்ற விஷயம் எல்லாம் கவனமாக இருங்கோ. கொடுக்கல் வாங்கல்களில் வள்ளி நிதானமாக இருங்கோ. காசு கொடுத்தா வாங்கினா எழுதி வையுங்கோ. கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள், கடன் கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள். அப்படி கொடுத்து வாங்கினாலும் நிதானமாக கையெழுத்து வாங்கி கொள்ளுங்கோ. கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்கணும். இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். வேலையை மாற்றுவோமா, தொழிலை மாற்றுவோமா, வியாபாரத்தை மாற்றுவோமா, வீட்டை மாற்றுவோமா, அல்லது வாகனத்தை மாற்றுவோமா, எதையாவது ஒன்றை மாற்றினால் என்ன என்பது பற்றிய சிந்தனை உருவாகும்.
மாற்ற வேண்டிய சூழ்நிலை, வாகனத்தை மாற்றுறது, வீட்டை மாற்றுறது, இருப்பிடத்தை மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, இன்னொரு தொழில் தொடங்குறது, வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. நான் முதலே சொன்னது மாதிரி கடன் வாங்குறதும் கவனம், கடன் கொடுக்கறதும் கவனம். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். சனி 6ல் இருக்கார். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் யோசித்து வாங்க வேண்டும். சனி 6ல் இருக்கிறது நன்மை. கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு இதெல்லாம் சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையும் ஓரளவு கட்டுக்குள் வரும். கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்துருவீங்க, வாங்க வேண்டிய கடனையும் வசூல் செய்து விடுவீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவு கட்டுக்குள் வரும். நான் சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுகள் எல்லாம் ஓரளவு சாதகமாக முடியும். சனி 6ல் இருக்கிறது நல்லது. இப்போவும் தீய கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது நன்மை. சனி 6ல் இருந்தால் வம்பு வழக்குகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகள் பலம் இழந்து காணப்படுவார்கள். எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும். எங்களுக்கு ஆற்றல் கூடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுத்துறையில் விருப்பமுடையவர்கள், விளையாட்டுத்துறையில் ஆர்வமுடையவர்கள், விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. குரு 10ல் இருக்கிறார். கொஞ்சம் பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக அகலக்கால் வைக்காதீர்கள். அளவுக்கு அதிகமான வியாபார, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், அளவுக்கு அதிகமாக விளம்பரப்படுத்தாதீர்கள். கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது. காசை கையை விட்டு நிறைய எடுத்துடாதீங்க. அதே மாதிரி உடம்பில், முகத்தில், காலில் அலர்ஜிக், மனப்பயம் இதுகளெல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு. அலர்ஜிக், ஒவ்வாமை சம்பந்தமான நோய்கள் வரலாம். முகப்பகுதிகளில் நோய்கள் வரலாம். கால் பகுதிகளில் நோய்கள் வரலாம். வயிற்று பகுதிகளில் நோய்கள் வரலாம். அலர்ஜிக், ஒவ்வாமை சம்பந்தமான நோய்கள் வரலாம். மனசில் ஒரு பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பூமி சம்பந்தமான, குடும்பம் சம்பந்தமாக, பூமி நில புலன் சம்பந்தமான லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பூமி, நிலம், வீடு, வாகனத்தினால நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கள் வாக்கை காப்பாற்ற, ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமைகள் எல்லாம் ஓரளவு சரியாக வரும். தடைப்பட்ட காரியங்கள், தாமதப்பட்ட காரியங்கள், இழுபறிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஓவர் நைட்டில் எல்லாம் மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்ட காரியங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இழுபறி நிலைமைகள் எல்லாம் ஓரளவு சரியாக வரும். ஓரளவு பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும். உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களை பற்றி கூடாமல் கதைச்சாக்கள், உங்களை பற்றி தவறான விமர்சனங்கள் செய்தவர்கள், உங்களை அறிந்து தெரிந்து புரிந்து உங்களை பற்றி இவன் நல்ல மனுஷன், இவன் செஞ்சது சரி, இவன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், இவன் ஒரு நல்ல மனுஷன் என்று உங்களை பற்றிய நல்ல விமர்சனங்கள் சமுதாயத்தில் வரும். உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் சரியாக வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்ப்பீர்கள். வெளிநாட்டுக்கு போகணும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்,
வெளிநாட்டில் போய் கல்யாணம் முடிக்கணும், வெளிநாட்டில் போய் வாழ வேண்டும். இந்த மாதிரி வெளிநாட்டு ஆசை உடையவர்கள், வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வசிக்க விரும்பியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரி வரும். கடன் பிரச்சனை கவனமாக இருங்கோ, வாங்கிறது கொடுக்கறது கவனம். ஆனாலும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஓரளவு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். நீங்கள் வாங்கிய கடனை கொடுத்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் வாங்குவதற்குண்டான முயற்சி செய்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சம் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்கோ. சின்ன சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீர்கள். பிள்ளைகள் என்றால் அப்படித்தான் இருக்கும். அவையோட வயசில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கள்னு யோசிச்சு பாருங்கோ. அப்போ உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் அவர்களுக்கு அனுபவம் குறைவு, மெச்சூரிட்டி குறைவு. அவர்களுடைய வயசுக்கேற்ற மாதிரி தான் அவர்கள் சிந்திப்பார்கள். அவர்களுடைய வயசுக்கேற்ற மாதிரி தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள், அவர்கள் செயல்படுவார்கள். அதெல்லாம் கொஞ்சம் நல்லது கெட்டதை சொல்லி கொடுங்கோ. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளவுங்கோ. உங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் பிள்ளைகள் மேல் திணிக்காதீர்கள். பிள்ளைகள் அவர்களுடைய இஷ்டப்படி வளரட்டும். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். நல்லது கெட்டது விஷயத்தை சொல்லி கொடுங்கள். இதெல்லாம் விஷயம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆக மொத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு மத்தியமமான ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமையும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.